ஹலோ பிகினர் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்றது இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல நான் பிகினராக இருக்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் பார்த்து ட்ரேடை வந்து தப்பாக பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் போக போக தான் எனக்கு புரிஞ்சுது மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ நம்ம முதல்ல மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்க்க போகிறோம். குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 71 புள்ளிகள் வந்து நெகட்டிவில் இருக்குது. இப்போ கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவில் இருந்தால் நாளைக்கு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 24 மணி நேரம் ட்ரேட் ஆகிறது. நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து 9:15 to 3:30 வரைக்கும் ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா கிஃப்ட் நிஃப்டியில் தான் ட்ரேட் ஆகும். கிஃப்ட் நிஃப்டி காலைல எத்தனை மணிக்கு ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:30க்கு ஓப்பன். க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 இல்லை 2 அந்த மாதிரி ஆகும். ஓகே, யூஎஸ் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னா ரொம்ப நியூட்ரலாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஃப்ரைடே அன்றைக்கி. ஏன்னா நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து எப்படின்னா ரொம்ப நெகட்டிவ் இல்லை, பட் நியூட்ரலாக தான் இருக்குது, பாசிட்டிவில் தான் இருக்குது. ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நியூட்ரலாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஹைலி பாசிட்டிவ், எல்லாமே வந்து 1% மேலே தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. குளோபல் மார்க்கெட் பார்த்ததில் நம்மளுக்கு வந்து இது செல்லிங்காக பையிங்கானு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஏஷியா மட்டும்தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. மிச்ச யூரோப்பும் யூஎஸும் பார்த்திங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்குது. அதனால் நம்மளால் கணிக்க முடியல. அப்படி இல்லைன்னா நாளைக்கு செல்லிங்கும் நடக்கலாம், இல்லை பையிங்கும் நடக்கலாம் அப்படின்னு தான் வந்து குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் சொல்லுது. அதாவது ஒரு டோஜி கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அடுத்த மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிகினர்ஸ் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா டிஐஏ அண்ட் எஃப்ஐஏ ஆக்டிவிட்டி. டிஐஏனா இந்தியன் பேங்க்ஸு, இந்தியன் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸு. எஃப்ஐஏனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸு, ஃபாரின் பேங்க்ஸு. பொதுவாக எஃப்ஐஐ வந்து பை பண்ணால் மார்க்கெட் மேலே போகும், எஃப்ஐஐ செல் பண்ணால் மார்க்கெட் கீழே போகும். டிஐ வந்து இந்தியன் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். எஃப்ஐஐ வெளியே போகும்போது அந்த பங்குகள்லாம் கீழே விழாமல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் டிஐ வந்து எல்லா ஷேர்ஸையும் வாங்குவாங்க. அதனால தான் வேகமாக கீழே விழாது. அப்படி கீழே விழும்போது இவங்க வந்து தாங்கிட்ட இருக்கிற சேமிப்பு பணம், நம்மளோட மக்கள் பணத்தெல்லாம் உள்ளே தூக்கி போட்டு மார்க்கெட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போது இதில் டிஏஎஃப்ஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து பங்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் காட்டுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பொதுவாக மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு பொருள் வந்து ப்ரைஸ் வந்து ஏன் மேலே ஏறுது அப்படின்னா, நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அந்த பொருளை, நானும் போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அந்த பொருளை. அப்போ உங்களுக்கும் அந்த பொருள் தேவை, எனக்கும் அந்த பொருள் தேவை அப்படின்னா விற்கிறவன் என்ன பண்ணுவான், பொருளை விலையை வந்து மேலே ஏற்றி கொண்டு போயிடுவான். அப்படி தானே? அதே மாதிரி தான் இப்போது டிஐக்கும் அந்த பொருள் வேணும், எஃப்ஐக்கும் அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். ஸோ அப்படின்னும்போது எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 2000 crores 3000 crores அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா மேலே போகுதுன்னு சொல்லலாம். பட் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் வந்து 400 கோடி தான் வாங்கியிருக்காங்க, ஒருத்தர் 1000 கோடி தான் வாங்கியிருக்காங்க. இது மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப மேலே போகுமா அப்படின்றது டவுட்டு தான். பட் ஆனால் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஃப்ஐடிஐ ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினா தான் மார்க்கெட் மேலே போகும். எஃப்ஐடிஐ வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து செல் பண்ணாங்கன்னா மார்க்கெட் கீழே ஓடுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நான் ரொம்ப முக்கியமான விஷயம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, அடுத்த மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 கிராஃபை பார்த்திங்கன்னா 24,050 வந்து நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எதில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா 24,100 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 என்ன அப்படின்னா வந்து அது வந்து ஷேர்ஸு, அந்த ஸ்டாக்கு, அந்த இண்டெக்ஸோட ஸ்டாக்கு. ஃபியூச்சர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு டிரைவேட்டிவ். இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். பட் என்ன அப்படின்னா வந்து பொதுவாகவே ஃபியூச்சர்ஸ் ஒரு ஸ்டாக்கை விட, ஒரு இண்டெக்ஸ் ப்ரைஸை விட ஃபியூச்சர்ஸ் டேட்டா வந்து பாசிட்டிவாக 100 பாயிண்ட் இல்லை 50 பாயிண்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அடுத்த நாள் ஓப்பனிங் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் முடியும். அதே மாதிரி இப்போது ஒரு ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஃபியூச்சர்ஸை விட
கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போமே. அப்படின்னும்போது மார்க்கெட் அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட் செல்லிங் சென்டிமெண்ட்டில் தான் இருக்க போகுது அப்படின்றது அர்த்தம். இது பேர் தான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிகினர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா நிஃப்டி ஷேர்ஸை மட்டும் பார்க்காம, ஸ்டாக்ஸை அந்த இண்டெக்ஸோட ஷேர்ஸ் ப்ரைஸை மட்டும் பார்க்காம நிஃப்டி ஃபியூச்சர்ஸையும் உங்களோட இந்த மாதம் ஃபியூச்சர்ஸ் ஏப்ரல் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆன உடனே ஃபியூச்சர்ஸ் டேட்டா எப்படி ட்ரேட் ஆகிருக்கு, நல்லா பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா நாளைக்கு வந்து நெகட்டிவ் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சென்செக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கீழே 77,828, மேலே சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷேர்ஸ் வந்து 77,550 தான் வந்து ட்ரேடாக இருக்குது. அப்போ 300 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது ஃபியூச்சர்ஸ். அப்போ ஃபியூச்சர்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் ஸ்டாக் அது மாதிரி தான் போகும். பேங்க் நிஃப்டியும் அப்படி தான். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து 56,077 வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 55,900 தான் வந்து இருக்குது மேலே பார்த்திங்கன்னா. ஸோ எல்லா டேட்டாவும் என்ன சொல்லுது அப்படின்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு தான் வந்து சொல்லுது. எஃப்ஐடிஐயும் பாசிட்டிவில் இருக்குது, இதுவும் வந்து ஃபியூச்சர்ஸ் டேட்டாவும் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் சென்செக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிகினர்ஸ் என்ன இது பண்ணணும் அப்படின்னா சென்செக்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் வந்து நிஃப்டி 50 பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், பேங்க் நிஃப்டியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சென்செக்ஸ் பைனா நிஃப்டியும் பை ஆகும், பேங்க் நிஃப்டியும் வந்து பை ஆகும். ஏன்னா சென்செக்ஸ் தான் வந்து ரொம்ப பழமையான இண்டெக்ஸு, அதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அதனால தான் நான் வந்து சென்செக்ஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய கேப் அப் வந்து வந்திருக்கு. கேப் அப்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா இன்ஸ்டியூஷனல்லாம் வந்து பயங்கரமாக வந்து வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னு நம்ம என்ன பண்ண போனோம் அப்படின்னா வந்து அந்த கேப்போட ஓப்பனிங் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இடம்ன்றது ஒரு முக்கியமான சப்போர்ட்டுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்த மார்க்கெட் வந்து உடைக்காது, அந்த இடத்துக்கு வந்தவுடனே திருப்பி இன்ஸ்டியூஷனல் வந்து வாங்குவாங்க. ஸோ அதை வந்து கேப் ஃபில்லிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு பை ட்ரெண்ட் இல்லை, ஆனால் இது வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குது. அதனால திருப்பி இந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் கேப் அப் ஆகுது அப்படின்னா போரை வந்து டோட்டலாக நிப்பாட்டிட்டாங்கன்ற ஒரு நியூஸ்னால தான் வந்து இன்ஸ்டியூஷன்லாம் வந்து உள்ளே குதிச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸ் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல போர் நிப்பாட்டியாச்சான்ட்டு. ஆனால் ஒரு 14 days வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து 14 நாள் வந்து டைம் பீரியட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாலே வந்து மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் தான் போகும், அப்படி இல்லைனா ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக போகும். இப்போ என்ன ட்ரெண்டு? செல் ட்ரெண்டு. அப்போ அகென்ஸ்டாக எப்படி போகும்? மேலே தான் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பை ட்ரெண்டில் கேப் அப் ஆகுது அப்படின்னா ட்ரெண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு 5% பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தியரி படி அர்த்தம். அப்போது மார்க்கெட் திருப்பி ஆல் டைம் ஹை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ட்ரம்ப் தான் 15 days சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த 15 days முடிகிறதுக்குள்ளே மார்க்கெட்டை மேலே தூக்கி போயிட்டு ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகி திருப்பி கீழே கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் அவங்க மூமெண்ட்டாக இருக்கும். அடுத்தது சென்செக்ஸ் வந்து வீக்லி கிராஃப் எடுத்து வச்சுருக்கேன். வீக்லி கிராஃபில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பை கேண்டில் வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த பை கேண்டிலில் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைக்கு பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஹைக்கு பக்கத்துலேயே ஒரு பை கேண்டிலில் ஹைக்கு பக்கத்தில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயங்கரமான புல்லிஷ் வியூ இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கேண்டிலில் வந்து க்ளோஸ் வந்து ஹைக்கு கீழே வந்து உடனே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டிலும் பை தான் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து 90% இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த வீக்லி கிராஃப் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டிலில் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் முடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே ஏறி டோஜி ஃபார்மேஷன் மாதிரி வந்து திருப்பி கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் அந்த பர்டிகுலர் கேண்டிலுக்கு ரெட் கலர் கேண்டிலுக்கு இன்னும் செல்லிங் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கும் இன்னும் பையிங் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்றது சொல்லிடுச்சு. நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஏடிஆர் இண்டிகேட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மூவ்மெண்ட்டு கொடுக்கும் அப்படின்றத தெரியணும் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஆவரேஜ் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டாம். நாங்கள் பண்ண மாதிரி பிகினர்ஸ் பண்ண மாதிரி
ஸோ அதனால் நாங்களாம் இந்த மாதிரி பண்ணி டோட்டலாகவே வந்து நிறைய லாஸ் வந்துருச்சு. லாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, டைமை வேஸ்ட் பண்ணுறோம். டைம் லாஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு பதிலாக இந்த இண்டிகேட்டர் ஏடிஆர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே கரெக்டாக கணிச்சு கொடுத்துரும் எவ்வளோ பாயிண்ட் வந்து மேலே லோ டு ஹை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்குற வாய்ப்பு இருக்குன்னா 472 லோ டு ஹை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ்லாம் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. பிசிஆர் ரேஷியோ அதெல்லாம் இன்னும் பார்க்கவே இல்லை. எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அடிக்கும் அப்படின்லாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா இதுவே வந்து ரொம்ப 10 மினிட்ஸ் லாங்காக போனதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் வந்து அதை பற்றி பார்ப்போம். இது டோட்டலாக வந்து பிகினர்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இப்படி தான் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பிகினர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் லைக். பிகினர்ஸ் மார்க்கெட் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மார்க்கெட்டோட லாங்குவேஜ் அண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களோட மார்க்கெட் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக அதை படித்து படுத்திக்கோங்க. தேங்க்யூ.